ஹாய் ஹலோ வணக்கம், நான் உங்கள் ஹரிஜி. இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லவ்வோட எபிசோட் 4ஓட ரிவ்யூ தான். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதா இருக்கலாம், நம்ம ஒண்ணா படுக்கிறதா இருக்கலாம், அதோட போட்டோஸ் எல்லாமே அவர் எடுத்து வச்சிட்டாரு. பொண்டாட்டியோட அழகு புருஷனுக்கு தான் சொந்தம். அத வீடியோ போட எடுத்து விபச்சாரக்காதீங்க. அவரோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி நான் உங்களோட இந்த மாதிரி போட்டோ பார்த்தேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான். இப்படி குடிய கெடுக்கிற அப்படியே இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்ல. புருஷன் பொண்டாட்டி வெளியில போறப்போ தான் கட்டின பொண்டாட்டியை அடுத்தவன் பாக்குறானே ஆத்திரப்படுற பாரு, அவன் புருஷன். என்ன ரொம்ப பிடிக்கும்னு நினைச்சுதான் கல்யாணம் பண்ணதா நான் நினைச்சுக்கிட்டேன். என்னமோ என்கிட்ட நிறைய குறை சொல்லிட்டே இருந்தாரு. நின்றா தப்பு, இருந்தா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, மூச்சு விட்டா தப்பு. இந்த செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு உன்னதமான ஷோவில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் மட்டும்தான் தனக்கான ஜோடியை கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்றவங்க எல்லாம் இந்த பையன் செட் ஆவானா, இல்லை இந்த பொண்ணு செட் ஆகுமா, இல்லை அந்த பையன் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கு, அவன் தான் செட் ஆவான்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க. அதனால் இன்னும் தேடுதல் வேட்டை தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னைக்கான எபிசோட ஸ்டார்ட் பண்ண உடனே நம்ம தேஜஸ் வீணா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம தேஜஸ், ஹே வீணா, ஐ எம் வெரி இம்ப்ரெஸ்டு, ஐ எம் அட்ராக்டிவ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிட்டு இருக்காரு. பாதி புரியுது பாதி புரியல. அந்த மனுஷன் அமெரிக்காலேருந்து வந்திருந்தாலும் பூரா இங்கிலீஷில் பேசுறது, ஆனால் தமிழ் ஷோ தானே, இதுக்கே நான் வரும்போது பர்ஃபெக்ட் தமிழ் பையன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் சொன்னார். ஆனால் அதை மட்டும்தான் தமிழில் சொன்னார், பூரா இங்கிலீஷில் தான் பேசிட்டு இருக்காரு. பட் அவர் பேசுறத வச்சு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறேன். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இவர் வீணாவுக்கு கொக்கி போட பார்க்குறான்னு சொல்லிட்டு பக்காவாக தெரியுது. இதை புரிஞ்சுக்கிட்ட வீணா, ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட் தேஜஸ் பட் ஐ எம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு ஒரு குண்டை தூக்கி போட்டாங்க. See, I like you, okay? I like you as a friend. Like, இதை கேட்டவனே நம்ம தேஜஸ்க்கு என்னது ஃப்ரெண்டா, வாட் ஆர் யூ டாக்கிங்யா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டாரு. What friend? We're not here for friends. okay, but அது எப்படி ஒரு நாள்ல வரும்? உடனே நம்ம வீணாதா, தேஜஸை கொஞ்சம் நிறுத்து, நம்ம என்னத்தான் பேசினாலும் எனக்கு ஃப்ரெண்டு தான், எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தினேஷ் தான் சொல்லிட்டு பாட்டுன்னு சொல்லிட்டாங்க. I got that attraction with Dinesh. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிந்தூரி நேகாவும் பேசிட்டு இருக்காங்க. அங்க யாரை பத்தி பேசுறாங்கன்னா அங்கேயும் தேஜஸ் தான். நான் அவகிட்ட உட்காந்து என் லைஃபை பத்தி பேசல, எனக்கு என்ன பிடிக்கும்னு பேசல, நான் யார்கிட்ட பேசினேன். இந்த தேஜஸ் இருக்காரு பாருங்க, அவர் பயங்கரமான சேட்டக்கார் போற மன் மதன் தக தகத்துக்குச்சா, மன் மதன் தக தகச்சுக்குச்சான்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி சுத்திட்டு இருக்காப்ல. நீ வந்து ஃபுல்லா கையை பிடிச்சி மடியில படுத்து இதெல்லாம் பண்ணிட்டு பின்னாடி வந்து தேஜஸ் கிட்ட சொன்னா நீ பண்ணது தப்புடா. நம்ம நேகா புள்ள சிந்தூர் கிட்ட சொல்லுது, நான் ஆல்ரெடியே பசங்களால பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கேன், அதனால நான் யாரையும் பெருசா நம்ப மாட்டேன், ஹக் கூட பண்ண மாட்டேன். ஆனா இந்த மனுஷனை போய் நான் ஹக் பண்ணி நிறைய விஷயத்த சொல்றேன், இந்த விஷயத்தெல்லாம் எடுத்துட்டு போய் இந்த மனுஷன் பிரியங்கா கிட்ட சொல்றான், இதெல்லாம் எந்த விதத்துல நான் சொல்லிட்டு அந்த புள்ள அழுகவே ஆரம்பிச்சிருச்சு. physically abused by men. So I trusted you in that space. சரி, okay. ஐயோ என்னடா இது, 4வது நாள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வர ஆரம்பிச்சிருச்சா? இன்னும் குறை காலத்துக்கு பஞ்சாயத்து பயங்கரமா சூடு பிடிக்கும் போல. இன்னொரு பக்கம் பிரியங்காவும் மோனிஷாவும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரியங்கா சொல்றாங்க, நான் கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன் போல, அதனால தான் நேகா கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு, இருந்தாலும் நான் அப்படி பேசியிருக்க கூடாது தான், அதனால நான் சாரியும் கேட்டேன். பட் எனக்கு என்னன்னா அந்த அளவுக்கு பேசுறாங்கன்னா வந்த ஒரு நாள்ல இந்த அளவுக்கு க்ளோஸ் ஆக முடியுமா, அதனால தான் நான் கேட்டேன், அதை போய் அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு நாள் பழகுனீங்க, அவ்வளவுதான். கரெக்ட் தானே? இப்போ சுத்தி எல்லாருமே யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நேகா பத்தி, தேஜஸை பத்தி இல்ல. அதான் சொன்ன ஹர்ட் ஆனா ஐம் சோ சாரி, எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பிரியங்காவும் மோனிஷாவும் வெக்கையை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. வெக்கை ஒரு சூப்பர் காயில, ஆமாப்பா நல்ல பையன் தான், சூப்பரா பாத்துக்கிறான், இது வரைக்கும் இந்த மாதிரி நான் ஃபீல் பண்ணதே இல்லை, ரொம்ப அருமையா பேசுறான், ஆனா அவனுக்கு அவனை பிடிச்சிருக்கா, அதுதான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு மோனிஷா இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. இல்லடியா அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இஸ் வெரி சச் a nice person. என்னடா இது, இங்கிட்ட 6 பேர் இங்கிட்ட 6 பேர் ஒரு வீட்டுக்குள்ள விட்டுட்டு இவங்க பண்ற சேட்டை இருக்கு பாருங்க, டப்பு 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 டப்புன்னு மாறிட்டே இருக்காங்க. எப்பத்தாயா ஒரு முடிவு எடுப்பீங்க? மேபி அவன் சின்சியரா இருக்கும்போது வேற மாதிரி இருக்கலாம். அப்படியே திரும்பினாங்க மறுபடியும் நேகா பிரியங்கா கிட்ட, இல்லை அந்த மனுஷன் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பேச, அடைச்சட்ட கம்முன்னு இருமான்னு சொன்னோன்னே, ஆடா ஆமாங்க நானும் எனக்கு திருப்பி திருப்பி இதே பேசுற மாதிரி சொல்லிட்டு அந்த விஷயத்தை அப்புறட்டா கட் பண்ணாங்க. பட் இது எனக்கு திருப்பி திருப்பி அரைக்கிற மாதிரி. அதை தூக்கி வீசிட்டு அவன் மன்னிப்பு கேட்டான்ல. அதுக்கப்புறம் இந்த வீட்டின் சந்தானமான சுத்திகா வீட்டுக்குள்ள போனாங்க. அவங்க வீட்டுக்குள்ள போகும்போதே நினைச்ச ஏதோ ஒரு டாஸ்க் இருக்க போதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு டாஸ்கை வச்சாங்க.
டாஸ்கோட பேர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா தி பிக் பாக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. நல்லா உத்து பார்த்தா என்னது பிக் பாக்ஸா, இது பிக் பாஸ்ல வர்ற டாஸ்க் ஆச்சே. பிக் பாஸ்ல வந்து 2வது வாரத்திலே 3வது வாரத்திலே ஸ்டோரி சொல்லுவாங்க பாருங்க, அந்த டாஸ்க்கை அப்படியே மாடிஃபை பண்ணி ஒரு அற்புதமான டாஸ்க் கொண்டு வந்திருக்காங்களா. கமிங் டு தி பிக் பாக்ஸ். இந்த செகண்ட் லவ் என்ன தெரியுமா பண்ணி போட்டாங்க, இந்த பிக் பாஸ்ல லவ் கண்டென்ட் சொல்லிட்டு தனியா ஓட்டுவாங்க பாருங்க. நீங்க எதுக்கு தனியா ஓட்டுறீங்க, நாங்க அதை ஒரு ஷோவாவே ஓட்டுறோம்னு சொல்லிட்டு தான் செகண்ட் லவே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க போல. a lot of things which is attached to உங்களோட heavy memory. இந்த பிக் பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய பிக் பாஸ் டாஸ்க்ல இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஒரு பொருளை ஒளிச்சு வச்சிட்டாங்க. அந்த பொருளை ஓபன் பண்ணி பார்த்தாக்கா அது உங்களுக்கு ஒரு நல்ல நினைவையும் தரலாம், கெட்ட நினைவையும் தரலாம். அந்த பொருளை பார்த்து உங்க வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவான டாஸ்க் கொடுத்துட்டாங்க. So இதுல அந்த மாதிரி சில பொருட்கள் உண்டு. So அத பத்தி பேசிடலாம், அத முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வெக்கே வந்தாரு, அவரோட கிஃப்ட் பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தாக்கா அதுல சரக்கு பாட்டில் இருந்துச்சு. Drinking is injurious to family. அந்த சரக்கு பாட்டில் பார்த்த உடனே மனுஷன் ஆற ஆரம்பிச்சிட்டார். அந்த சரக்கு பாட்டில் வந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுத்திச்சு போல. அவருக்கு இல்லை, அவங்க அப்பாவுக்கு. அவங்க அப்பா நல்ல கேரக்டராக சூப்பரான மனிதராக எல்லாருக்கிட்டையும் ஃப்ரெண்டாக பழகக்கூடியவராக, நாங்களாம் அவர்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்போம். ஆனால் அவருக்கு இருக்கிற ஒரு கெட்ட பழக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சரக்கடிக்கிற பழக்கம் நிறைய இருந்துச்சு. எப்போ பார்த்தாலும் மனுஷன் சரக்கடிச்சு அவரோட லிவரே போயிடுச்சு. ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் போய் ஆப்ரேஷன் பண்ணி தான் சரி பண்ணி சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணாக்கா மூளையில் ஏதோ ஒரு பாதிப்பு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அந்த ஆப்ரேஷன்லாம் முடிச்சு அவர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் அவரால் நடக்க முடியல, எதுவுமே பண்ண முடியல, படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்னுடைய ஆரம்ப காலத்தில் நான் ஹாஸ்பிட்டலுக்கு அவரை பார்த்துக்கிறதுக்கே அலைஞ்சிட்டேன். இதனாலே என்னுடைய கெரியர்லாம் ரொம்ப பாதிப்பாயிடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணி பேசினாப்புல. ஓகேவா, என்னோட கரியரே வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு ஃபுல்லா, டு பி ஆனஸ்ட். இந்த ஸ்டோரியை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது நமக்கான ஸ்டோரியாக தான் எடுத்துக்கணும். ஏன்னா அப்படித்தான் நடக்குது. நிறைய பேர் குடிச்சு அவங்களோட லைஃப்பையும் அழிச்சிக்கிறாங்க, அவங்க நம்பி வராங்க பாருங்க, அவங்க லைஃப்பையும் சேர்த்து அழிச்சிடறாங்க. அதனால தயவு செய்து குடியை விட்டு லைஃப்பை பாருங்கயா. ஸோ ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒரு 6-7 மாதம் இல்லை பெட் ரிட்டன் தான், ஒரு குழந்தை மாதிரி நாங்களை பார்த்துக்கணும். விக்குட்டின்னு கூப்பிடுவாரு. ஸோ வெக்கேவோட ஸ்டோரி கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமான ஸ்டோரியாக இருந்தாலும் அதுலேருந்து நம்ம ஒரு மெசேஜ் எடுத்துக்கணும். தயவு செய்து இந்த குடியெல்லாம் விட்டு குடும்பத்தை பாருங்கன்னு சொல்லிட்டு பக்காவாக சொல்லிட்டு போயிட்டாரு. Your dad has made and brought up the best son. True. அதுக்கப்புறம் சிந்தூரி வந்து அவங்களுடைய கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா லாங் டைம் பனிஷ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு இன்விடேஷன் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட கதையை சொல்ல ஆரம்பிச்சாங்க. 8th படிக்கும்போது என்னோட சீனியர் ஒரு பையன் பின்னாடியே 7th இருந்தே சுத்திட்டு இருந்தான். நம்ம சிந்தூரி குழந்தையா இருக்கும்போதே அவங்க அம்மா அப்பா விட்டுட்டு போயிட்டாங்களா, சொந்தக்காரங்க தான் இந்த புள்ளைய படிக்க வச்சாங்களாம். இந்த புள்ளை 7வது 8வது படிக்கும்போது பின்னாடி ஒரு பையன் சுற்றி காதல் பண்ணிட்டு இருந்தானா. இந்த விஷயத்தை அவங்க டீச்சர் ஃபோன் பண்ணி அந்த வீட்டுக்கு சொல்ல அவங்க வந்து இந்த புள்ளைய போட்டு திட்டு இருந்தாங்களாம். அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருந்தாங்க. பயங்கரமா அடி விழுகுது. யார் அடிச்சா? வீட்ல மை கார்டியன்ஸ் லவ் பண்றதுக்கு போற அப்படின்னாங்க. எனக்கு நம்ம சுத்திக்கா சிந்தூரியை பார்த்து எதுக்குமே உங்க அம்மா அப்பா வரலையா, எப்பத்தான் உங்க அம்மா அப்பாலாம் வந்தாங்கன்னு சொல்லிட்டு கேட்டாங்க பாருங்க. அதுக்கு நம்ம சிந்தூரி, நான் 12வது படிக்கும் போது தான் எங்க அம்மாவையும் எங்க அப்பாவையும் நான் பார்த்து பேசவே ஆரம்பிச்சேன்னு சொல்லிட்டு பகீரு சொன்னாங்க. ஐ மெட் மை மதர் ஆஃப்டர் 12th அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா அம்மாவை? ஸோ இவங்களோட ஸ்டோரியுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. சின்ன வயசுலேயே பெற்றோர்கள்லாம் பிரிஞ்சு வாழறதுன்றதுலாம் ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம். அந்த கொடுமையை இவங்க அனுப்பிச்சிருக்காங்க. அதனால் நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, சின்ன வயசுல தயவு செய்து குழந்தைகளையும் சரி பெற்றோரும் சரி விட்டுட்டு பிரிஞ்சிடாதீங்கயா. அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன், பட் பேச மாட்டோம். பாட்டி இறந்ததப்போ வந்திருக்காங்க, பேச மாட்டோம். அதுக்கப்புறம் எடன் அவங்களோட கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணாங்க. அதில் ஜெர்மன்னு போட்டுருந்துச்சு. அதை வச்சு அவங்களோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஜெர்மனின்னு போட்டு. What is it? Okay, it says இவங்களோட ஸ்டோரி ரொம்ப சோகமாக தான் இருந்துச்சு. இவங்க எப்படி தெரியுமா ஆரம்பிச்சாங்க, நியூ இயர்க்கு நம்மளாம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பல, நான் ஜிம்முக்கு போகணும், நான் வேலைக்கு போகணும், நான் ஏதாச்சும் சாதிக்கணும்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுப்பல. ஆனால் இவங்க என்ன தெரியுமா ரெசல்யூஷன் எடுத்தாங்களா, இந்த வருஷம் நான் அழவே கூடாதுன்னு சொல்லிட்டு ரெசல்யூஷன் எடுத்தாங்க. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தாங்க. எல்லாருக்கும் நியூ இயர் ரெசல்யூஷன் இருக்கும், அது பண்ணோம், ஜிம்முக்கு போகணும், இது பண்ணோம். என்னோட ரெசல்யூஷன் வந்து அழாம தூங்கணும். இவங்க யாரால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா அவங்களுடைய கணவர் போட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணியிருக்காரா. நின்னா தப்பு, நடந்தா தப்பு, வானா தப்பு, பேசினா தப்புன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே குறைன்னு சொல்லிட்டு குறையா சொல்லி தள்ளனாப்பிள்ளையா. எவ்வளோ ஸ்மால் ஆனாலும் அடுத்த புது விஷயம் எடுத்துட்டு வரும். நின்றா தப்பு, இருந்தா தப்பு, உட்கார்ந்த தப்பு, மூச்சு விட்டா தப்பு. ஒரு கட்டத்துல இவங்க உங்க புருஷனுக்கு பயந்து அந்த பயத்தை பார்த்தே பயம் போயிடுச்சா. அந்த அளவுக்கு பயந்துருக்காங்க. என்னை அவ்வளோ பயப்படுத்தி இங்க பயம் மேல இருக்கிற பயம் போயிடுச்சு. ஸோ இவங்களோட ஸ்டோரியுமே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஸ்டோரி மூலியமா நம்ம எடுத்துக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கணவன் மனைவி ஒருவருக்கு பாருங்க, அது ரொம்ப ஒரு அற்புதமான உறவு. ஒழுங்கா அமைஞ்சு போச்சுன்னா சொர்க்கம், மாத்தி அமைஞ்சு போச்சுன்னா நரகம். இந்த மாதிரி ஸோ
பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க. சரி என்னமோ எனக்கு தெரிஞ்சு அவருக்கு என்ன பிடிக்கல போல இருக்கு. அடுத்தது ராஜா வந்து அவருடைய கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தாக்கா அதில் லைஃப் சேஞ்சிங் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருந்துச்சு. லைஃப் சேஞ்சிங் ஆக்சிடென்ட் அப்படின்னு போட்டிருந்தது. இவரோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான லவ் ஸ்டோரி. இவர் வேலைக்கு போனாராம், வேலைக்கு போன இடத்துல ஒரு பெண்ணோட பழக ஆரம்பிச்சிருக்காரு போற. அந்த பெண்ணுக்கு இவருக்கு 2 பேரும் மாற்றி மாற்றி பேசி காதல் மலர ஆரம்பிச்சிச்சான். ஆனால் இவருக்குன்னு ஒரு ஆம்பிஷன் இருந்திருக்கு போற, ஆக்டிங்கில் நம்ம ஏதாச்சும் பெருசாக சாதிக்கணும், அப்படி சாதிச்சா தான் நம்ம வந்து ஒரு கெத்தா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆக்டிங் ஸ்கில்லை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்காரு. அதை நோக்கி தான் இவரும் ட்ராவல் பண்ணியிருந்தார். ஆனால் இந்த பொண்ணு மேலே காதல் வந்தனால அந்த ஆக்டிங்கே தூக்கி போட்டு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு மனுஷன் கிளம்பிட்டாரா. சினிமாவை விட்டுடலாம், இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சு நிவ்யர் அப்போ இந்த பொண்ணுக்கிட்ட விஷயம் சொல்ல, நான் ஆக்டிங்கை தூக்கி போட்டேன், எனக்கு நீ தான் முக்கியம் அப்படி சொன்னாக்கா அந்த பொண்ணு பயங்கர சந்தோஷமாகும்னு சொல்லிட்டு 40 கிலோமீட்டர் வண்டி எடுத்து மனுஷன் கிளம்பி போயிருக்காரு போல. குறுக்கு ஒரு மாடு வந்து அந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி டப்புன்னு விழுந்துட்டு இருக்காரு. அந்த பள்ளிக்கரண அந்த ஒரு பிரிட்ஜ் இருக்கு, அதை தாண்டி வரப்ப எனக்கு ஆக்சிடென்ட் ஆகும். ஸோ எரும மாடு நடுவில் வந்து அந்த ஆக்சிடென்ட் தான் இந்த மனுஷனோட லைஃபையே மாற்றிருக்கு போல. என்னடா ஒரு பொண்ணுக்காக போயிட்டு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும், அந்த பொண்ணுக்கு விஷயமும் தெரியல, அந்த பொண்ணு வந்தும் பார்க்கல, ஒருவேளை நம்ம இறந்துருந்தா யாருக்குடா தெரிஞ்சிருக்கும், இதுக்கப்புறம் லவ் கிவ் எதுவுமே வேணாம், என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாக என்னோட எய்ம் பற்றி தான் சொல்லிட்டு அந்த விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி கடைசியில் ஆக்டிங்கு அந்த மாதிரி ஆட்லாம் பண்ணிட்டு ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாரான். பெருசாக பேசல, இட் ஜஸ்ட் வெண்ட் அவுட். நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஐ ஸ்டார்டட் ட்ரைங் ஃபார் மூவிஸ். அதுக்கப்புறம் அசீம் போயிட்டு அவரோட கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணாரு. அதில் மை சன் சொல்லிட்டு அவங்களோட சன்னோட சட்டை இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே மனுஷன் அப்படியே உடைய ஆரம்பிச்சிட்டார். அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே என்னன்னு தெரிலங்க, அப்படியே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா பிக் பாஸ்லையுமே அவர் அதிகமாக உடஞ்ச விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குழந்தைய பற்றி பேசி தான். இப்போ அந்த மை சன் வந்தோடனே மனுஷன் ரொம்ப ஒரு மாதிரி ஆயிட்டார். வெரி குட் பாய், வெரி கியூட் பாய் அவன். அதுக்கப்புறம் இவரோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தார். என் சன்னை நான் வந்து 1.5 வயசு வரைக்குமே பார்க்கல, எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அவன் பக்கத்தில் படுக்கணும், அவன்கிட்ட கொஞ்சம் அவன் உதைக்கிறதுலாம் பார்க்கணும், அது எல்லாத்தையுமே நான் மிஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மனுஷன் பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசினாப்ல. பக்கத்தில் படுக்க வச்சுக்கணும், தூங்கணும். என் பையன் என்ன ஃபர்ஸ்ட் டைம் அப்பான்னு சொல்லிக்கிறோம் நான் பார்த்ததில்ல. அதுக்கப்புறம் நேகா வந்தாங்க. அவங்களோட கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணாக்கா அதில் மிஸ்ஸிங் ஃபாதர் ஃபிகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. மிஸ்ஸிங் ஃபாதர் ஃபிகர். அதுக்கப்புறம் நேகாவோட ஸ்டோரியை சொல்ல ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பாவுக்கு பெண் குழந்தைலாம் பிடிக்காது போல், எங்களெல்லாம் ரொம்பவே வெறுக்க ஆரம்பிச்சிட்டாரு, எங்கள் அம்மாவை போட்டு அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அதனால நாங்கள் எல்லாருமே வீட்டை விட்டு வெளியே வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டோம், எங்களை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டதே எங்கள் அம்மா மட்டும்தான், பஸ் ஸ்டாண்ட்லாம் போய் படுத்துருக்கோம்னு சொல்லிட்டு இவங்க கதையை சொல்லும் போதே நிறைய இடத்துல அழவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இது உண்மையாலுமே ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. அம்மா இதை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, அம்மாக்கு நீங்க இவ்வளோ அழுறது பார்த்து. ஆனால் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. குழந்தைகளோட அம்மா தனியாக வந்து குழந்தைகளை பார்த்து வளர்க்கும் போது அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் தாண்டி அவங்க அம்மா வளர்த்துருக்காங்களே, உண்மையிலேயே ஹேட்ஸ் ஆஃப். பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்துருக்கோம், சாப்பாட்டுக்கெல்லாம் இல்லாமல். அதுக்கப்புறம் மோனிஷா போய் அவங்க கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணாக்கா அதில் 8 இயர் லெவல் ஸ்ட்ரகிள்ஸ்னு சொல்லிட்டு வந்துருச்சு. இவங்களோட ஸ்டோரி பார்த்தீங்கன்னாலும் மேரேஜ் ப்ராப்ளம் தான், பட் வரதட்சணை கொடுமை. 100 சவரம் வேணும், 200 சவரம் வேணும்ன்றது வந்து என்னமோ தெரியல, அது ஒரு பழக்கமா இருக்கு. 100 பவுன் போடு, 200 பவுன் போடுன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க போல. இதனால அவங்க அப்பா இறக்கவும் செஞ்சிருக்காரு. அந்த அளவுக்கு பயங்கரமான டார்ச்சர் பண்ணியிருக்காங்க வரதட்சணை கொடுமையில. என் அப்பா வந்து இறந்துட்டாங்க, அதுவும் வந்து ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது எனக்கு. போயிட்டு கோர்ட்ல டிவோர்ஸ்லாம் அப்ளை பண்ணி கேஸ் போயிட்டு அந்த கேஸ் முடிவுக்கு வந்து டிவோர்ஸ் கொடுக்கும்போது கையெழுத்து போடும்போது அவ்வளோ சந்தோஷமா போட்டாங்களாம். அந்த சந்தோஷம் இருந்துச்சு. நான் ஜட்ஜ் என்கிட்ட கேட்டேன், என்னம்மா இவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படி. ஆனா இது எல்லாத்தையும் மீறி அவங்க ஹஸ்பண்ட் எக்ஸ்ட்ரீமா ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப கேவலமான விஷயம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒன்றா இருக்கும்போது இவங்க ட்ரெஸ் மாற்றும் போது அது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து அதை அவங்க ஃப்ரெண்டுக்கெல்லாம் காட்டி பயங்கரமான ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணியிருக்காரு. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கலாம், நம்ம ஒன்றா படுக்கிறதா இருக்கலாம், அதோட ஃபோட்டோஸ் எல்லாமே அவர் எடுத்து வச்சுட்டாரு. அவரோட ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணி, நான் உங்களோட இந்த மாதிரி ஃபோட்டோ பார்த்தேன், அதனாலேயே இவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. யாரு மேலேயும் இவங்களுக்கு பெருசாக நம்பிக்கை வரல, யாரு பக்கத்தில் படுக்கிறது கூட இவங்களுக்கு ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது, அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசினாங்க. இது ரொம்ப கொடுமை. இதெல்லாம் எனக்கு ஒருத்தரை கட்டி பிடிச்சி படுக்கிறதுக்கு என்னால் இப்போ முடியவே முடியல அப்படின்னு. ஸோ இது வரைக்கும் உங்களோட ஸ்டோரி எல்லாம் சொல்லி முடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அடுத்த எபிசோட்ல இன்னும் மிச்சம் இருக்கும் ஸ்டோரி எல்லாம் வரப்போகுது. நான் தூங்கும் போது அலர்ட்டா இருக்கு, ஓ யாராவது எடுத்துருமா, போட்டோ எடுத்துருமா. ஸோ இந்த எபிசோட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோக நிலைக்கு தள்ளிட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டங்கள்லாம் சொல்லும்போது உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு கஷ்டத்தெல்லாம் சந்திச்சு வந்திருக்காங்கன்றது ஒரு மிகப்பெரிய வேதனையான விஷயம் தான். அப்படிதான் நம்ம ஆட்கள், நம்ம யாரை ட்ரஸ்ட் பண்ணணும்னு நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ அவ்வளோதாங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.